सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன். உன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன், ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே, உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா.
கொள்வதென்ன சேனை அசுரர் குலம் செய்ய கொடிந்தான் கொள்வதென்ன தேவர் குரல் கேட்டு உன் திருவடியை காட்டு அபயக்கரம் நீட்டு உன் அருள் முகத்தை காட்டு தேவர் குரல் கேட்டு உன் திருவடியை காட்டு அபயக்கரம் நீட்டு உன் அருள் முகத்தை காட்டு வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா முன்னோர்க்கு முன்னவா முண்ட கதை சொல்லவா வெள்ளிமலை மன்னவா பழமுதிரும் சோலையிலே பழமுதிர்த்த முருகா பட்டு துரத்தி வள்ளி மணவாளா பழமுதிரும் சோலையிலே பழமுதிர்த்த முருகா பட்டு துரத்தி வள்ளி மணவாளா பருவம் சிறியதாக இருந்தாலும் பிரணவத்தை உபதேசம் செய்தவனே வேல் முருகா பருவம் சிறியதாக இருந்தாலும் பிரணவத்தை உபதேசம் செய்தவனே வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா பக்தியோடு நீரணிந்து வருவோரை எல்லாம் பற்றோடு காப்பவனே வேல் முருகா பக்தியோடு நீரணிந்து வருவோரை எல்லாம் பற்றோடு காப்பவனே வேல் முருகா பச்சை மயில் ஏறி உலகை சுற்றி வலம் வந்த வேல் முருகா பச்சை மயில் ஏறி உலகை சுற்றி வலம் வந்த வேல் முருகா பாதத்தை பற்றி உன் கோயிலை சுற்றியே வந்தேன் வேல் முருகா பாதத்தை பற்றி உன் கோயிலை சுற்றியே வந்தேன் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வெற்றி வேல் முருகா பாடும் குயிலினங்களும் ஆடும் மயிலினங்களும் பாடிடும் குகா குகா என்றே வேல் முருகா பாடும் குயிலினங்களும் ஆடும் மயிலினங்களும் பாடிடும் குகா குகா என்றே வேல் முருகா பறக்கும் பறவை எல்லாம் உன் பெயர் சொன்னால் வேல் முருகா பறக்கும் பறவை எல்லாம் உன் பெயர் சொன்னால் வேல் முருகா நான் பாடிடவும் வேண்டாமா நாளும் கொண்டாடிட வேண்டாமா நான் பாடிடவும் வேண்டாமா நாளும் கொண்டாடிட வேண்டாமா வேல் முருகா வெற்றி வேல் முருகா வெற்றி வேல் முருகா பழமுதிரும் சோலையிலே பழமுதிர்த்த முருகா பட்டு புறத்தி வள்ளி மணவாளா பருவம் சிறியதாக இருந்தாலும் பிரணவத்தை உபதேசம் செய்தவனே வேல் முருகா வெற்றி வேல் முருகா வெற்றி வேல் முருகா இல்லாததோன்றில்லை எல்லாமும் நீ என்று
வாழ வைத்தா சொல்லாலும் மனதாலும் சுடர் கொண்டு தொழுவோரை சொல்லாலும் மனதாலும் சுடர் கொண்டு தொழுவோரை மென்மேலும் உயர கல்லான உருவமும் கனிவான உள்ளமும் வடிவான சதுர்வேதனே ஆ ஆ வடிவான சதுர்வேதனே கருணை பொழி மதுரையில் தமிழுலகம் வாழவே கண் கொண்ட சிவநாதனே கண் கொண்ட சிவநாதனே இல்லாததோன்றில்லை எல்லாமும் நீ என்று சொல்லாமல் சொல்லி வைத்தானக இல்லாததொன்றில்லை எல்லாமும் நீ என்று சொல்லாமல் சொல்லி வைத்தாய் புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி புவியாகி வாழ வைத்தாய் சொல்லாலும் மனதாலும் சுடர் கொண்டு தொழுவோரை சொல்லாலும் மனதாலும் சுடர் கொண்டு தொழுவோரை மென்மேலும் உயர வைத்தாய் கல்லான உருவமும் கனிவான உள்ளமும் வடிவான சதுர்வேதனே
வடிவான சதுர்வேதனே கருணை பொழி மதுரையில் தமிழுலகம் வாழவே கண் கொண்ட சிவநாதனே கண் கொண்ட சிவநாதனே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த வணியே அணியும் அணிக்கழையே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரும் விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே சொல்லடி அபிராமி சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ பதில் சொல்லடி அபிராமி நில்லடி முன்னாலே முழு நிலவினை காட்டு உன் கண்ணாலே சொல்லடி அபிராமி பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே கட்டி படைத்ததெல்லாம் உந்தன் செயலல்லவோ நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ இந்த சோதனை எனக்கல்ல உனக்கல்லவோ சொல்லடி அபிராமி வாராயோ ஒரு பதில் கூறாயோ நிலவென வாராயோ அருள்மழை தாராயோ வாராயோ ஒரு பதில் கூறாயோ நிலவென வாராயோ அருள்மழை தாராயோ வானம் இடிபடவும் பூமி பொடிபடவும் நடுவில் நின்றாடும் வழிவழகே கொடிகளாட முடிகளாட குடிபடை எழுந்தாட வரும் கலையழகே பிள்ளை உள்ள புள்ளு வண்ணம் வேரிகை கொட்டி வர மத்தளவும் சத்தமிட வாராயோ ஒரு பதில் கூறாயோ நிலவென வாராயோ அருள்மழை தாராயோ செங்கையில் வண்டு கலின் கலின் என்று ஜெயம் ஜெயம் என்றாட இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட இரு கொங்கை கொடும் பகை வென்றனம் என்று குழைந்து குழைந்தாட மலர் பங்கயமே உன்னை பாடிய பிள்ளை முன்னிலவு எழுந்தாட இறைந்து வாராயோ எழுந்து வாராயோ கனிந்து வாராயோ தேவகுமாரனாகிய இயேசுவே, எம் மனச்சோர்வையெல்லாம் அகற்ற வந்த திரு அவதாரமே, உலகில் நீர் அனுபவித்த வேதனைகளை வேதம் விவரிக்க விவரிக்க எம் உள்ளமெல்லாம் உருகுகிறதப்பா. அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்ற வார்த்தைகள் எத்தனை உண்மையானவை. உம் சீடனாகிய ஆனால் துரோகியாக மாறின யூதாஸ் உம் விரோதிகளிடம் உம்மை காட்டிக் கொடுக்க சதி செய்து கொண்டிருந்த இரவில் கெத்செமனே தோட்டத்தில்
நீர் ஆழ்ந்த பிரார்த்தனையில் ஈடுபட்டு துயரம் தாங்காது தரையில் முகங்குப்புற விழுந்து, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என கதறி அழுதீரன்றோ. தாங்க இயலாத மன வியாகுலத்தால் உம் உடலின் வியர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையில் விழுந்தது. உம்மை கட்டி இழுத்துச் சென்ற கல் மனம் படைத்த ரோமச் சேவகர் உம் தலையில் முள்முடி ஒன்றைச் சூடி உடலெல்லாம் உழப்பட்ட நிலம் போல இரத்த களமாக காணப்படும் வரை வாரினால் அடித்து இம்சித்தனர். முடிவில் கோரச் சிலுவையில் கைகள் கால்கள் ஆணியடிக்கப்பட்டு அனாதை போல் தொங்கினீர். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என கதறி அழுதீர். தாங்க உணாத வேதனையின் மத்தியில் உம் ஜீவன் போயிற்று. எனினும் அதை ஊர்ஜிதம் செய்வதற்கென ரோமச் சேவகன் ஒருவனும் விழாவில் ஈட்டியால் கொத்தினான். அந்தோ உம் உடலில் இருந்த கடைசி சொட்டு இரத்தமும் பாய்ந்து வெளிவந்தது. ஆ, உம் பாடுகள் வேதனைகள் எங்கள் பாவங்களை போக்கவே அன்றோ. எமக்காக பிளவுண்ட கண்மலையே, அந்த கோரச் சிலுவையில் வழிந்தோடிய உம் குருதி வெள்ளமே இன்றும் எம் புகலிடம். கண்ணீர் வழிந்தோடுதே முருகாவும் கபடியாடி வந்தால் கந்தாயன் மனம் உருகி கண்ணீர் வழிந்தோடுதே. சேவடி தந்தாடும் செல்வம் அருள் குமாரா, சேவடி தந்தாடும் செல்வம் அருள் குமாரா, பாவடி தந்தாடும் பாடியாடி கழிக்க, பாவடி தந்தாடும் பாடியாடி கழிக்கவும் கபடியாடி வந்தால் கந்தாயன் மனம் உருகி கண்ணீர் வழிந்தோடுதே. பழனி மலையில் அன்பர் கால் மாறி விளையாடும் காட்சியெல்லாம் காண பால் பொங்குதே என்பர் பழனி மலைதனில் கால் மாறி விளையாடும் காட்சியெல்லாம் காண வேலேந்தி விளையாடும் வேளாவடி வேளா, வேலேந்தி விளையாடும் வேளாவடி வேளா, வேதாந்த நிலை காட்டி ஆண்டருள்வாய் அப்பாவும், வேதாந்த நிலை காட்டி ஆண்டருள்வாய் அப்பாவும், கபடியாடி வந்தால் கந்தா என் மனம் உருகி கண்ணீர் வழிந்தோடுதே. அன்பரெல்லாம் பணிந்து அரோகரா என்றால், அன்பரெல்லாம் பணிந்து அரோகரா என்றால், அங்கமெல்லாம் நெகிழ்ந்து அசைந்தாடுதே முருகா, அங்கமெல்லாம் நிறைந்து அசைந்தாடுதே. ஆவேச கலை காட்டி ஆட்டி வைத்தாயப்பானின், ஆவேச கலை காட்டி ஆட்டி வைத்தாயப்பா, ஆனந்த நிலை காட்டி கூட்டி வைத்தாயப்பா, ஆனந்த நிலை காட்டி கூட்டி வைத்தாயப்பாவும், கபடியாடி வந்தால் கந்தாயம் மனம் உருகி கண்ணீர் வழிந்தோடு முருகா.
கைத்தலம் ஈரை கண்ணி அப்பமோடவல் போரி கப்பிய கரிமுகன் நடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு தீரள் பூய மதையானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவி மலரி கொடு பணிவேனே முத்தமிழடை வினை முற்படுகிரிதனில் முப்பட எழுதிய முதல்வோனே முப்புறமெறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சதி பொடி செய்த அதிதீரா அத்துயரதி பொடு சுப்பிரமணி படும் அப்புற மதனிடை சிவமாகி அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமாளே அக்கணமணமருள் பெருமாளே எல்லாம் வல்ல வயலூர் வள்ளி மணவாளனுடைய வற்றாத தனிப்பெருங் கருணையினாலே இதிகாசத்திலே மிகச்சிறந்து விளங்குகின்ற ஸ்ரீமத் ராமாயணம் என்பது பற்றி இப்போது பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். ராமாயணமாயிருக்கிற மகா இதிகாசத்தை வடமொழியிலே வெளிப்படுத்தியவர் வால்மீக முனிவர். அதனை தமிழ்நாட்டுக்கு உபகரித்தவர் கம்பநாட்டாழ்வார். மிகச்சிறந்த காவியம் ஸ்ரீமத் ராமாயணம். வடக்கே ஒரு நாடு உண்டு, கோசல நாடு என்று சொல்லப்படும். உசலம் என்றால் மயில், க என்ற எழுத்துக்கு மிகுதி என்பது பொருள். வடமொழியிலே அகரமும் உகரமும் புணர ஓகாரமாக ஆகும். ஆகவே மயில்கள் மிகுதியாக இருக்கின்ற நாடு கோசல நாடு. க உசலம் கோசலம். ஒட்டகம் மிகுதியாக இருக்கிற நாடு என்றால் பாலைவனம் என்பது விளங்கும். மயில்கள் மிகுதியாக இருக்கிறது என்றால் சோலைவனம் என்பது பொருள். கங்கா நதியினாலே வளம் பெறுகிற நாடு கோசல நாடு. அந்த கோசல நாட்டை பற்றி கவிச்சக்கரவர்த்தி பேசுகிறார். நீரிடை உறங்கும் சங்கு நிழலிடை உறங்கும் மேதி தாரிடை உறங்கும் வண்டு தாமரை உறங்கும் செய்யாள் நன்னம் எடுத்த எடுப்பிலேயே உறங்கும் உறங்கும் என்கிறார் கவிச்சக்கரவர்த்தி. நீரிடை உறங்கும் சங்கு, தண்ணீரிலே சங்குகள் உறங்குகின்றன. நிழலிடை உறங்கும் மேதி, மேதி என்றால் எருமை, எருமைகள் நிழலிலே உறங்குகின்றன என்றார். தாரிடை உறங்கும் வண்டு, வண்டுகள் மாலையிலே உறங்குகின்றன. தாமரை உறங்கும் செய்யாள், லட்சுமி தேவி செந்தாமரையிலே உறங்குகின்றாள் என்றார். பாடினவர் கவிச்சக்கரவர்த்தி. இது என்ன எடுக்கிற போதே உறங்கும் உறங்கும் என்று பாடினாரே என்று தோன்றும். இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று இளைஞர்கள் நினைப்பார்கள். நீரிடை இருக்கும் சங்கு நிழலிடை உலவும் மேதி தாரிடை முரலும் வண்டு தாமரை விளங்கும் செய்யாள். இப்படியும் பாடலாம். மாலையிலே வண்டுகள் முரலுகின்றன, ரீங்காரம் செய்கின்றன என்பது அழகாயிருக்கிறதல்லவா என்று தோன்றும். ஆனால் மகாகவியினுடைய கருத்து அதல்ல. 4 முறை உறங்கும் என்று சொன்னார், அதுக்கு பொருள்கள் வேறு. நீரிடை உறங்கும் சங்கு, ஒரு சொல்லுக்கு நேருக்கு நேரா பொருள் காண்பது வேறு, உள்ளே இருக்கின்ற பொருளை காண்பது வேறு.
அந்த உள்ளே இருக்கின்ற பொருளுக்கு இறைச்சி பொருள் என்று தமிழிலே சொல்வார்கள், வடமொழியிலே வியஞ்சகம் என்று சொல்வார்கள். புதிதாக திருமணம் ஆன ஒருவன் தண்ணீர் தண்ணீர் என்று அடுப்படிக்கு வருவான். அப்பொழுது டாக்டரை கூப்பிடக்கூடாது, அதுக்கு பொருள் வேறு. அதுபோல நீரிடை உறங்கும் சங்கு, சங்கு உறங்குகிறது என்றால் அதுக்கு உறங்குவது என்பது பொருள் அல்ல. எங்கே கவலை இல்லையோ அங்கே உறக்கம் வரும். கவலை இல்லாதவன் சௌக்கியமா தூங்குவான். நாளைக்கு பரீட்சை என்றால் இன்றைக்கு படிக்கிற மாணவனுக்கு தூக்கம் வராது. ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுகின்ற ஒரு பக்தனுக்கு தூக்கம் வராது. தேர்தலில் நின்றவருக்கு தூக்கம் வராது. காரியம் முடிய வேண்டுமே என்ற கவலை. ஆகவே முந்தியெல்லாம் கடன் பட்டவன் தூங்க மாட்டான், தர வேண்டுமே தர வேண்டுமே. இப்ப கடன் கொடுத்தவன் தூங்குறது இல்லை. அவன் தான் வாங்குற போதே சத்தியம் பண்ணி வாங்குறானே, தர்றதில்லைன்னு. ஆகவே கவலை இல்லாதவன் உறங்குவான். செடி கொடிகளுக்கு ஓரறிவு, சங்குக்கு நத்தைக்கு ஈரறிவு, கரையானுக்கு எறும்புக்கு 3 அறிவு, நண்டுக்கு வண்டுக்கு 4 அறிவு, விலங்குகளுக்கு மனிதர்கள் சிலருக்கு 5 அறிவு. மாவும் மக்களும் 5 அறிவினவே என்பது தொல்காப்பியம். மக்கள் தாமே 6 அறிவினவே. இங்கே 2 அறிவு படைத்த சங்குகள் உறங்குகின்றன என்றால் அதுக்கு என்ன பொருள்? கவலை இல்லாமல் தூங்குகின்றன. சங்குகளுக்கே கவலை இல்லை என்றால் மனிதர்களுக்கு கவலை என்று நினைக்கக்கூடாது. ஒரு மனிதனை உயர்த்தி சொல்ல வேண்டுமானால் நேரடியாக அந்த மனிதனை உயர்த்தக்கூடாது. அவர் வீட்டிலே கூட்டி பெருக்கிற பெண் 400 ரூபாய் புடவை கட்டுகிறாள், பாத்திரம் தேய்க்கிற அம்மா வைரத்தோடு போட்டுங்கிறாள் என்று சொன்ன முதலாளியை பற்றி தானா தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல ஈரறி படைத்த சங்குகளும் உறங்குகின்றன. அந்த நாட்டிலே யாருக்கும் கவலை இல்லை என்பது பொருள். நீரிடை உறங்கும் சங்கு, நிழலிடை உறங்கும் மேதி. அதிகமாக உண்ணுகின்ற பிராணி எருமை. அது 9 மணிக்கு புல் மேய போகும். தசரதனுடைய ஆட்சியிலே மனிதர்களுக்கு நெல் வயல், கால்நடை பிராணிகளுக்கு புல்வயல். கொஞ்சம் மேய்ந்த உடனே வயிறு நிறைந்து விடுகிறது, நிழலிலே உறங்குகிறது என்ற. அப்போ ஆடு மாடுகளுக்கு தனியாக அங்கே புல்வயல் உண்டு. சிறிது மேய்ந்த உடனே வயிறு நிரம்புகிறது என்று குறிக்கின்றார். தாரிடை உறங்கும் வண்டு. நம்ம வீட்டுக்கு ஒரு அதிதி வந்தான், அவனுக்கு முழுக்க அன்னம் போட்டால் நம்ம திண்ணையிலே படுத்து விடுவான், அடுத்த வீட்டுக்கு போக மாட்டான். அப்படி தேனை பருக வந்த வண்டு ஒரே மலரிலே போதுமான தேன் கிடைத்ததனாலே உண்ட மலரிலேயே வண்டுகள் உறங்குகின்றன. வளமை நிறைந்த நாடு என்று சொல்லுகின்றார். தாமரை விளங்கும் செய்யாள். இதற்கு என்ன பொருள்? லட்சுமி கடாட்சம் உள்ளவனே தூங்க மாட்டான். ராத்திரில தான் இந்த கணக்கில் காட்டாத பணமெல்லாம் எண்ணி எடுத்து பார்ப்பார். லட்சுமியே தூங்குகிறாள் என்றார் கவி சக்கரவர்த்தி. அதுக்கு என்ன பொருள்? ஒரு கலைஞன் வீட்டிலே உறங்குவானானால் நாட்டிலே அவனுக்கு அழைப்பில்லை என்பது பொருள். அவன் 30 நாளைக்கு 40 ஊரா சென்று கொண்டிருப்பானால் அவன் எல்லாரும் விரும்பி அழைக்கிறார்கள். இங்கு அயோத்தியிலே ஒவ்வொருவருக்கும் 50 லட்சம், 60 லட்சம், 10 கோடி, 20 கோடி ஏராளமான செல்வம். ஆகவே செல்வத்தை தருகின்ற தெய்வம் லட்சுமி. அந்த ஊரிலே போதுமான செல்வம் இருப்பதனாலே லட்சுமியை அழைக்கவில்லை. அதனாலே செல்வத்தை கொடுக்கிற தெய்வம் தன் சொந்த வீட்டிலே தூங்குகிறாள். தாமரை உறங்கும் செய்யாள். இப்படி சிறந்த உட்பொருள்களை வைத்து பாடுகின்றார் கம்பர். அத்தகைய நாடு கோசல நாடு. அதற்கு தலைநகரம் அயோத்தி. என்ன பொருள்? காலம் இல்லாதது அகாலம், நீதி இல்லாதது அநீதி, தர்மம் இல்லாத அதர்மம், யுத்தம் இல்லாத ஊர் அயோத்தி. சாந்தி நிகேதனம். அங்க என்ன இல்லை? வன்மை இல்லை, ஒரு வறுமையின்மையால் நன்னம். வழங்கும் தன்மை இல்லையாம் வறுமையின்மையினாலே. அத்தகைய சிறந்த அயோத்தி மாநகரத்தை ஆதித்தன் குலத்திலே தோன்றிய அஜராஜகுமாரன் தசரத சக்கரவர்த்தி அரசு புரிகின்றார்.
வையக முழுவதும் வரிஞன் ஓம்பும் ஓர் செய்யன காத்து இனிது அரசு செய்கின்றான். ஒரு பரம ஏழைக்கு ஒரே வயல் இருக்குமானால் அந்த வயல் முழுவதும் சுற்றி சுற்றி பார்ப்பான். அதுபோல நாடு நகரங்களெல்லாம் சுற்றி சுற்றி மக்கள் கவலையை தீர்த்து மன்னன் கண்ணும் கருத்துமாக அரசாட்சி புரிகின்றான். வெள்ளமும் பறவையும் விலங்கும் தேசயறி உள்ளமும் ஒரு வழி ஓட நின்றவன். அங்க வெள்ளச்சேதம் இல்லை, பறவைகளாலே பயிர்கள் நாசமடைவதில்லை, விலங்குகளெல்லாம் அமைதியாக இருக்கின்றன, தேசையர் உள்ளமும் ஒரு வழி நிற்கின்றன என்று சொன்னார். தசரதன் என்றால் என்ன பொருள்? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஈசானம் அக்னி நிருதி வாயு மேல் கீழே 10 ரதங்களை வென்றான் தசரதன். அதன் உட்பொருள் என்ன? மெய் வாயு கண் நாசி செவி வாக்கு பாணி பாதம் பாயு உபஸ்தம் என்ற தச இந்திரியங்களை வென்றார் தசரதன். கண்ணை வெல்ல வேண்டும், நாவை வெல்ல வேண்டும். இப்படி இந்திரியங்களை வென்றவன் தான் சிறந்த மனிதனாக விளங்க முடியும். அப்படி தசேந்திரியங்களை வென்றார். இதை அருணகிரியார் சொன்னார். சால உடைய தவறு கண்டு கொண்டது மூல நிறைவு குறை இந்தி நின்றது ஜாதி குலம் இளரஞ்சி என்பர் சொன் நதியோ சாரும் அனுபவரமைந்த வீடு பரம சுக சிந்தி இந்திரிய தாப சபல மரவந்து நின் கழல் பெருவேனோ ஷண்முகாய். இந்திரிய தாப சபல மர வந்து நின் கடல் பெறுவேனோ. இப்படி இந்திரியங்களை வென்ற தசரத வள்ளல் அரசாட்சி செய்கின்றார். அவருக்கு 3 மனைவிமார்கள், கௌசலை, கைகேசி, சுமித்திரை. 3 சக்திகள்: இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி. ஞானசக்தி கௌசலை, கிரியாசக்தி கைகேசி, இச்சாசக்தி சுமித்திரை. மக்கள் பேர் இல்லை என்று பல்வேறு மனைவிகளை மணந்து கொண்டார். ஆசை பற்றி அல்ல, சந்தானத்தை விரும்பி. இத்தனை மனைவிகளை அவர் மனம் புரிந்து கொண்டும் சந்தானம் கிடைக்கவில்லை. வாய்க்கால் வெட்டலாம், அணை கட்டலாம், மழை ஆண்டவன் கையில் இருக்கு. அதுபோல எத்தனை திருமணம் செய்து கொண்டாலும் குழந்தை பேரு கடவுள் கொடுத்து வர வேண்டும். மன்னவனுக்கு குழந்தை இல்லை. காலிலே மிதிபடுகின்ற கொடி ஒரு வரைனா மலை, ஒரு வரை மேலே ஏறிவிட்டால் அது வானளாவி நிற்கும். குழந்தைகள் காலினால மிதிக்க முடியாது. பெரிய வரை பின்பற்ற வேண்டும். பெரிய வரை, திருப்பதி மலை பெரிய மலை, பொதிய மலை பெரிய மலை. அப்படி காலிலே மிதிபடுகின்ற கொடி ஒரு பெரிய வரை துணை பெற்ற வேண்டும். பெரிய வரை. இங்கே தசரத ராஜா ஒரு பெரியவரை துணை பற்றினார். யாரு? வசிட்டர், பிரம்மகுமாரர். அவர் திருவடியில் விழுந்து, சுவாமி, 60,000 ஆண்டு அரசாண்டேன், எனக்கு எல்லா பாக்கியங்களும் இருந்தும் புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லை. வள்ளலே ஜென்ம வரடன் என்றொரு காலே வசை கொண்டேன் தசரதன் நான் புவி மேலே. கள்ளியானதும் நெடுக வளர்ந்ததாலே காய் உண்டோ கனி உண்டோ அது போலே பிள்ளையில்லாத பாக்கியம் நான் பெற்றிருந்ததென்ன சிராஜ்யம். அவர் என்னமா அழைச்சார்? புத்திரவரம் கேட்கப் போகின்றார். அதனாலே வள்ளலேயே, வரம் கொடுக்கிற வள்ளலே, அடியே நீண்ட காலம் அரசு புரிந்தேன், கோதானம் செய்தேன், பூதானம் செய்தேன், வஸ்திரதானம் செய்தேன், அன்னதானம் செய்தேன், சந்தானம் கிடைக்கவில்லை. எத்தனை காலம் அரசு புரிந்தாலும்
வாழ்விலே மகிழ்ச்சி இல்லை. அண்ணலே, மறிவில்லாத சூரிய வங்கிசம் இது வளரும் வங்கிசம் ஆச்சே. மழை பெய்ந்து அடிமறைந்தா போல் என் மட்டிலே நின்று போச்சே. 60,000 வருஷமும் வருந்தும் அரசு தான் இனி யாரை கொண்டு திருந்தும். குறைவில்லாத சஞ்சீவி மருந்தும் கொடுக்கும் தெய்வமும் நீ தானே கிடைத்திருந்தும் பிள்ளையில்லாத பாக்கியம். தசரதரே, சிறிது நேரம் சும்மா இரும் என்று வசிட்டர் இந்த கண்களை மூடினார். அகக்கண் திறக்கப் பெற்று, ஒன்று ஊனக்கண்ணே, ஒன்று ஞானக்கண். ஊனக்கண்ணை மூடி ஞானக்கண்ணை திறந்தார். திருப்பார்கடல் தெரிகிறது. வசிட்டர் டெலிவிஷன். அங்கே பார்க்கடல்ல பெருமாள் பள்ளி கொண்டிருக்கின்றார் அரவணையிலே. அங்கே பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் ஓடி சென்று, பெருமானே, கடைக்கண்ணால் இறங்கிப்பார் ஐயா, பார்த்து காராவிட்டாலி நீ மேல் ஆரையா. அடைக்கலமென ஓடி வந்தோமே சுவாமி, ஆலை கரும்பு போலே நொந்தோமே சுவாமி. கடைக்கண்ணால் இறங்கி பார் ஐயா. சொர்க்காதி புவன மேலான் தாவி கொண்டு தூரத்தும் கும்பகண்ணன் தனை மேவி. மற்ற பக்கம் இந்திரஜித்தேனும் பெருங்கோவி ஆளப் பண்ணி வைத்தானே ராவணன் பாவி. செக்குள்ளே அகப்பட்ட எள்ளு போலே அரக்கர் கைக்குள்ளே அகப்பட்ட எங்கள் மேலே உனது கடைக்கண்ணால் இறங்கி பாரையா. அப்போ திருமால், தேவர்களே, ராவணன் பிரம்மதேவரிடத்திலே வரம் வாங்குகிற பொழுது வானரங்களையும் மனிதர்களையும் சிறிய பிராணிகள் என்று விட்டுவிட்டான். ஆகவே நான் மனிதனாக வந்து அவதரிக்கின்றேன். நீங்கள்லாம் எனக்கு முன்னே சென்று வானரங்களாக அவதாரம் செய்திடுவீரே. நீங்கள் அரக்கர் பயத்தை விடுவீரே. நீங்கள் அவதாரம் செய்திடுவீரே. நீங்கள் அரக்கர் பயத்தை விடுவீரே. கப்பன பாலியும் சுக்ரீவனும் ஆகி கண்ணாயிரவனும் கதிரோனும் போகி அவதாரம் செய்திடுவீரே. இந்திரன் வாலியாக தோன்ற வேண்டும். அவன் தம்பி, இந்திரனுடைய தம்பி உபேந்திரன் அங்கதனாக பிறக்க வேண்டும். அதான் அவன் தம்பி அங்கதன் என்ற பழமொழி உண்டாயிற்று. சூரிய பகவான் சுக்ரீவனாக பிறக்க வேண்டும். ருத்ர பகவான் ஆஞ்சநேயனாக பிறக்க வேண்டும். அக்னி பகவான் நீலனாக பிறக்க வேண்டும், சேனாதிபதி. விஸ்வ பிரம்மா நலனாக பிறக்க வேண்டும். பிரம்மதேவர் சொன்னார், நான் முந்தியே பிறந்திருக்கிறேன், ஜாம்பு வந்தனா என்ற. எல்லோரும் போய் வானரங்களாக பிறந்திருங்கள், நான் ராமாவதாரம் எடுக்கின்றேன் என்று எம்பெருமான் திருவாய் மலர்ந்து அருளினார். அப்பொழுது சுவாமி எங்கே பிறக்கலாம் என்று ஆராய்கின்றார். ஒரு அந்தண முனிவர் நீண்ட காலமாக கங்கை கரையில தவம் செய்கின்றார். ஓம் நமோ நாராயணாய நமோ, ஹரி ஓம் நமோ நாராயணாய நமோ, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. தர்மாங்கதர் என்று அந்த முனிவருக்கு பேர். ஒரு அக்ரகாரத்திலே ஒரு அந்தண முனிவர், செந்தன்மை பூண்டவர். அவருக்கு மனைவி வேறு கலகை, அது அக்னி திராவகம், இது ஐசு, அது நெருப்பு. எதனை எதனை வேண்டாம் என்று சொல்லுவாரோ அதனையெல்லாம் வேண்டும் வேண்டும் என்று செய்வாள் அந்த உத்தமி. கலகை இன்றைக்கு ஜலதோஷமாயிருக்குது, மிளகு குழம்பு வைக்கணும்னா வெள்ளை பூசணிக்காயும் தயிரும் குழம்பு வைப்பார். கொஞ்சம் எண்ணெய் இட்டு குளிக்கணும்னா தண்ணியை தலையில் ஊற்றுவார். தாங்க முடியல. ஒரு நண்பர் வந்தார், உனக்கு வேண்டாம் என்பதை வேண்டும்னு சொல்லு, வேண்டும் என்பதை வேண்டாம்னு சொல்லு, காரியம் முடியும்னு. இவருக்கு அகோர பசி, இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், சாப்பிடணும். எண்ணெய் இட்டுக்க மாட்டேன், அந்த அம்மாவை எண்ணெய் இட்டு ஸ்நானம் பண்ணி வைக்க, வேட்டி எல்லாம் துவைக்காதே, துவைச்சு விட்டு எல்லாவற்றையும் சிறப்பாக செய்கின்றார்.
தகப்பனாருடைய சார்ந்த தண்ணீரை சுத்தமான தண்ணீரை கொட்டுனால் ஜலதாரில் கொட்டுவிட்டார். அதனாலே நீ அலகையாக போய் என்றார். அலகையாக போய்விட்டாள். அலகைனா பேய். அந்த அலகை என்ற பேய் தர்மாங்கதரை விரட்ட வந்தது. அவர் மந்திர ஜலத்தாலே பெண்ணாக மாற்றினார். தன் புண்ணியத்தில் பாதி கொடுத்தார். அவள் நீண்ட காலம் வைகுண்டத்தில் வாழ்ந்தாள். அந்த கலகை கைகேசியாக வந்தாள். இந்த தர்மாங்கதன் தசரதராஜாக வந்தார். ஆகவே உனக்கு குழந்தை பிறக்கும் என்று கலைக்கோட்டு மன்னரை கொண்டு வந்து 7 நாள் யாகம் செய்வித்தார். சிறப்பாக யாகம் நிகழ்ந்தது. யாக பாயசத்தை கலைக்கோட்டு முனிவர் மன்னர் பெருமான் கையிலே கொடுக்க ஒரு பாதி கௌசலைக்கு தந்தார், மற்ற பாதி கைகேசியத்தில் வழங்கினார். கொடுக்கின்ற குணமுள்ள 2 பெண்மணிகளும் ஒரு பாதி பாதி சுமித்திரைக்கு தந்தார்கள். அந்த 3 தாய்மார்களும் கருவிருந்து 12 மாதம் கரு சுமந்தார்கள். சித்திரை மாதம் நவமி திதி புனர்பூச நட்சத்திரத்திலே கர்க்கடக லக்னத்திலே ஒரு பகல் நீல மேலாம் உதரத்தி உள் பொதிந்து 6 மாறை கூணர் வரும் அவனை அஞ்சான கருமுகில் கொழுந்து எழில் காட்டின் ஜோதியை திரு ஊர பயந்தனள் திறங்குள் கோசலை. மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்து பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி திருவவதாரம் செய்து அருளினார். சேந்தனை கல்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை சேந்தனை கல்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செல்தமிழ்நூல் விரித்தோனை விளங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கொரு தாழ்வில்லையே. நீலச்சிகண்டியில் ஏறும் எம்பிராகான் எந்த நேரத்திலும் கோல குரத்தியுடன் வருவாகான். நீலச்சிகண்டியில் ஏறும் எம்பிரான் எந்த நேரத்திலும் கோல குரத்தியுடன் வருவான். குருநாதன் சொல்ல சீலத்தை மெல்ல தெளிந்தறிவார் சிவயோகிகளே. குருநாதன் சொல்ல சீலத்தை மெல்ல தெளிந்தறிவார் சிவயோகிகளே. காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே. ஆ ஆ விழிக்கு துணை
திருமெல் மலர்பாதங்கள் விழிக்கு துணை திருமெல் மலர்பாதங்கள் மேமை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே